தோழிகள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சமையல் வித் சந்திரா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபியோட பேர் என்ன தெரியுமா? லவ் வேர்ல்டுங்க. ஆமாம், இது ஏன் அந்த பேர் வச்சுன்னு நான் அப்புறமா சொல்கிறேன். இது அவ்வளோ ஹெல்த்தியான ரெசிபிங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க இருக்க எல்லோரும் சாப்பிட்லாம். சம்மர் லீவுக்கு வீட்டில் இருக்க குழந்தைங்க ஐஸ்கிரீம் ஜூஸ்னு கேட்பாங்க. அதெல்லாம் வேண்டாம், நான் செஞ்சு தர டிஷ்ஷை நீ சாப்பிடுன்னு சொல்லி இதை செஞ்சு கொடுங்க. பீட்ரூட்டை நல்லா தோல் சீவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்து வரும்போது 1 கப் அளவுக்கு ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி அது இறுகின பதம் வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். இது பார்க்க ரெட் வெல்வெட் கேக் மாதிரி இருக்குல்ல, அதனால தாங்க இதுக்கு லவ் வேர்ல்டுன்னு பேர் வச்சேன். எங்கள் பாப்பாவுமே சொல்லிச்சுமா வேலண்டைன்ஸ் டே கேக் மாதிரியே இருக்குமா அப்படின்னுச்சு. சரி, அதனால் நம்ம எந்த பேரையே வச்சிடலான்னு டிசைட் பண்ணிட்டாங்க. இப்போ பால்லாம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு பாத்திரத்தில் 1/2 லிட்டர் போல் பால் சேர்த்துட்டு 7 ஏலக்காய் போல் இடித்து சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ அது சேர்த்து நல்லா சர்க்கரை கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம 3 டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கட்டி இல்லாமல் கலக்கி அதையும் அந்த பாலோடு ஆட் பண்ணிக்கலாம். ரெடி பண்ணி வச்சுருக்க உருண்டைகளையும் சேர்த்து ஒரு 15 நிமிஷம் போல் நம்ம சிம்மில் வேக வச்சோம்னா நம்மளோட டிஷ்ஷு ரெடி ஆகிடுங்க. லாஸ்ட்டாக ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், கலர்ஃபுல்லாக இருக்குது. க்ரீனு, பிங்க்கு, ரெட்டுன்னு எல்லா கலருமே இருக்குது. இப்போ நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். உங்கள் லவ்டு ஒன்றுக்கும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. பாச மழை உங்கள் மேலே பொழிவாங்க. நாங்களும் டேஸ்ட் பண்ண போகிறோம். கிளைமேட்டும் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்னோடய இன்ஸ்டா பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றிங்க.